ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை. என் மகனே, பைபிளிலிருந்து, எது நல்லது, எது தீமை, கடவுளின் பார்வையில், எங்கள் கடவுளின் சட்டங்களும் கட்டளைகளும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எனவே கவனமாகக் கேளுங்கள். ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்துதேசத்திலிருந்து புறப்படப் பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கடவுளைத் தவிர மற்ற கடவுள்களின் எண்ணங்களை மகிழ்விக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கடவுள் ஒன்று, ஒரு முழுமையான ஒற்றுமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலே, கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கடவுளை நேசி. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கடவுளுக்கு பயபக்தியுடன் அஞ்சுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்குப் பயந்து, அவரைச் சேவித்து, அவரைப் பற்றிக்கொண்டிருந்து, அவருடைய நாமத்தைக் கொண்டு ஆணையிடுவாயாக. கடவுளின் பெயரை பரிசுத்தப்படுத்துங்கள். என் பரிசுத்த நாமத்தைப் பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களைப் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கடவுளின் பெயரை குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. என் பரிசுத்த நாமத்தைப் பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களைப் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கடவுளின் பெயருடன் தொடர்புடைய பொருட்களை அழிக்க வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படிச் செய்யாமல். கடவுளின் பெயரில் தீர்க்கதரிசி பேசுவதைக் கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்பப் பண்ணுவார், அவருக்குச் செவிகொடுப்பீர்களாக. தீர்க்கதரிசியை தேவையற்ற முறையில் சோதிக்க வேண்டாம். நீங்கள் மாசாவிலே செய்தது போல, உங்கள் தேவனாகிய கர்த்தரைப் பரீட்சை பாராதிருப்பீர்களாக. கடவுளின் வழிகளைப் பின்பற்றுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளைக் கைக்கொண்டு, அவர் வழிகளில் நடக்கும் போது, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே, உன்னைத் தமக்குப் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கடவுளை அறிந்தவர்களுக்கு ஒட்டிக்கொள்க. உன் தேவனாகிய கர்த்தருக்குப் பயந்து, அவரைச் சேவித்து, அவரைப் பற்றிக்கொண்டிருந்து, அவருடைய நாமத்தைக் கொண்டு ஆணையிடுவாயாக. மற்றவர்களை நேசிக்கவும், பழிக்குப்பழி வாங்காமலும், உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்புகூறுவதுபோல் பிறனிலும் அன்புகூறுவாயாக. நான் கர்த்தர். மதமாற்றம் செய்பவர்களிடம் அன்பைக் காட்டுங்கள். நீங்களும் எகிப்துதேசத்தில் அந்நியராயிருந்தபடியால், அந்நியரைச் சிநேகிப்பீர்களாக. அண்டை வீட்டாரை வெறுக்க வேண்டாம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்யும் பக்கத்து வீட்டுக்காரரைக் கடிந்து கொள்ளுங்கள். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களைச் சங்கடப்படுத்த வேண்டாம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பலவீனமானவர்களை அடக்க வேண்டாம். அந்நியனைச் சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்துதேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே. மற்றவர்களை இழிவாகப் பேச வேண்டாம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோள்சொல்லித் திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். பழிவாங்க வேண்டாம். பழிக்குப்பழி வாங்காமலும், உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்புகூறுவதுபோல் பிறனிலும் அன்புகூறுவாயாக. நான் கர்த்தர். ஒரு கோபத்தை தாங்க வேண்டாம். பழிக்குப்பழி வாங்காமலும், உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்புகூறுவதுபோல் பிறனிலும் அன்புகூறுவாயாக. நான் கர்த்தர். கடவுளின் கட்டளைகளைக் கற்றுக்கொள்ளுங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்குக் கருத்தாய்ப் போதித்து,
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்துப் பேசி. நியாயப்பிரமாணத்தை கற்பிப்பவர்களையும் அறிந்தவர்களையும் கௌரவிக்கவும். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து, முதிர்வயதுள்ளவன் முகத்தைக் கனம் பண்ணி, உன் தேவனுக்குப் பயப்படுவாயாக, நான் கர்த்தர். உருவ வழிபாடு குறித்து விசாரிக்க வேண்டாம். விக்கிரகங்களை நாடாமலும், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் இதயத்தின் விருப்பங்களையோ அல்லது உங்கள் கண்கள் பார்ப்பதையோ பின்பற்ற வேண்டாம். நீங்கள் பின்பற்றிச் சோரம்போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல், அதைப் பார்த்து, கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு, அது உங்களுக்குத் தொங்கலாய் இருக்க வேண்டும். கடவுளைச் சபிக்காதீர்கள். நியாயாதிபதிகளைத் தூஷியாமலும், உன் ஜனத்தின் அதிபதியைச் சபியாமலும் இருப்பாயாக. சிலைகளை வணங்கும் விதத்தில் வணங்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, என்னைப் பகைக்கிறவர்களைக் குறித்துப் பிதாக்களுடைய அக்கிரமத்தைப் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். நாம் கடவுளை வணங்கும் 4 வழிகளில் சிலைகளை வணங்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, என்னைப் பகைக்கிறவர்களைக் குறித்துப் பிதாக்களுடைய அக்கிரமத்தைப் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். உங்களுக்காக ஒரு சிலை செய்ய வேண்டாம். மேலே வானத்திலும், கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு ஒரு சிலை செய்ய வேண்டாம். விக்கிரகங்களை நாடாமலும், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அலங்கார நோக்கங்களுக்காக கூட மனித வடிவங்களை உருவாக்க வேண்டாம். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஒரு நகரத்தை உருவ வழிபாட்டிற்கு மாற்ற வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குக் குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்டமனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, நீங்கள் அறியாத வேறே தேவர்களைச் சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியைக் கேள்விப்படும்போது, நீ நன்றாய் விசாரித்து, கேட்டாராய்ந்து, அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால், அந்தப் பட்டணத்தின் குடிகளைப் பட்டயக்கருக்கினால் வெட்டி, அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதின் மிருகஜீவன்களையும் பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணி, சிலை வழிபாட்டிற்கு திரும்பிய நகரத்தை எரிக்கவும். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்குக் கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ கைக்கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்குச் செம்மையானதைச் செய்யும்படி, அவர் சத்தத்திற்குச் செவிகொடுப்பாயானால். எரிக்கப்பட்ட ஒரு விக்கிரகாராதனை நகரத்தை மீண்டும் கட்ட வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்குக் கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ கைக்கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்குச் செம்மையானதைச் செய்யும்படி, அவர் சத்தத்திற்குச் செவிகொடுப்பாயானால். விக்கிரகாராதனை நிறைந்த நகரத்திலிருந்து நன்மைகளைப் பெற வேண்டாம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டுத் திரும்பி, உனக்குத் தயை செய்து, உனக்கு இரங்கி, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். சிலை வழிபாட்டிற்கு ஒரு நபரை கவர்ந்திழுக்காதீர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குக் குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்டமனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, நீங்கள் அறியாத வேறே தேவர்களைச் சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியைக் கேள்விப்படும்போது, நீ நன்றாய் விசாரித்து, கேட்டாராய்ந்து, அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால், அந்தப் பட்டணத்தின் குடிகளைப் பட்டயக்கருக்கினால் வெட்டி, அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதின் மிருகஜீவன்களையும் பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணி, உருவ வழிபாட்டில் மற்றவர்களை கவர்ந்திழுப்பவர்களை நேசிக்காதீர்கள். அவனைக் கொலை செய்து போட வேண்டும். அவனைக் கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன்மேல் இருக்கக் கடவது. விக்கிரகாராதனையை வெறுப்பதை நிறுத்த வேண்டாம். அவனைக் கொலை செய்து போட வேண்டும்.
அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன்மேல் இருக்கக் கடவது. ஒரு சிலை செய்பவரை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டாம். அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன்மேல் இருக்கக் கடவது. விக்கிரகாராதனையின் பாதுகாப்பில் எதுவும் சொல்ல வேண்டாம். அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன்மேல் இருக்கக் கடவது. விக்கிரகாராதனை செய்வதைத் தவிர்ப்பதில்லை. அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன்மேல் இருக்கக் கடவது. உருவ வழிபாடு என்ற பெயரில் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம். நீ நன்றாய் விசாரித்து கேட்டாராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் பொய்யான தீர்க்கதரிசியின் பேச்சைக் கேட்காதீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரைப் பின்பற்றி அவருக்குப் பயந்து அவர் கற்பனைகளைக் கைக்கொண்டு அவர் சத்தத்தைக் கேட்டு அவரைச் சேவித்து அவரைப் பற்றிக்கொள்வீர்களாக. கடவுளின் பெயரில் பொய்யாக தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக் கடவன். பொய்யான தீர்க்கதரிசியை கொல்ல பயப்பட வேண்டாம். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்தத் தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். சிலையின் பெயரில் சத்தியம் செய்ய வேண்டாம். நான் உங்களுக்குச் சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரைச் சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். ஆவிகள் விசாரிக்க வேண்டாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறிச்சொல்லுகிறவர்களைத் தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். மந்திரவாதிகளையோ அல்லது பார்ப்பவர்களையோ கலந்தாலோசிக்க வேண்டாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறிச்சொல்லுகிறவர்களைத் தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் பிள்ளைகளை நெருப்பின் வழியாக மோலேக்கிற்கு அனுப்ப வேண்டாம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தைப் பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். பொது வழிபாட்டுத் தலத்தில் ஒரு தூணைக் கட்ட வேண்டாம். யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார்.